ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் கும்பலினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிறது. சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகிய 3 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த கொள்கைக்கு எதிரான பாசிச சனாதன கும்பல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டால்தான் இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க முடியும், இந்துக்களின் நாடாக அறிவிக்க முடியும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களை 2ஆம் தர குடிமக்களாக உரிமைகள் அற்று அவர்களை வைத்திருக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் சனாதன சட்டத்தை, மனுதர்ம சட்டத்தை இந்தியாவினுடைய சட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலினுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை முறியடிக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக தேசிய அளவில் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய முயற்சியால் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பிஜேபி அரசு இழந்தது. இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மகத்தான மதசார்பின்மை கூட்டணியை எழுச்சி தமிழர் அவர்களுடைய முயற்சியால் உருவாகி இந்திய அரசியலமைப்பு சட்டமானது தற்பொழுது பாதுகாக்கப்பட்டுள்ளது. எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழியில் பின்பற்றி இந்தியா கூட்டணியை ஆதரித்து, இந்தியா கூட்டணியால் மட்டும்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் கும்பலை வீழ்த்த முடியும். அதோடு மட்டுமல்லாமல் எழுச்சி தமிழர் அவர்களின் வழியில் நாம் பயணித்து ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் கும்பலை தோலுரித்து காட்ட வேண்டும்.